அபிசுல நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். முதலமைச்சரினுடைய இன்றைய அந்த மக்கள் சந்திப்பு பேச்சு பாஜக தான் இந்த திட்டம் வருவதற்கான ஒரு மூல காரணமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை பொய் பரப்புரை செய்து அரசியலாக்க விரும்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் வைக்கிறார். ஆனால் பாஜகவோ அல்லது அதிமுக பொதுச் செயலாளரோ இந்த விவகாரத்தில் திமுக அரசு இரட்டை வேடம் போட்டிருக்கிறது. குறிப்பா பாஜக மாநில தலைவர் இந்த திட்டத்தினுடைய வெற்றியை திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்வதற்காக முதலமைச்சர் மதுரைக்கு சென்றிருக்கிறார்ங்கிற கடுமையான விமர்சனத்தையும் வைக்கிறார். இதை விட ஒரு பெரிய அபத்தம் இந்த வருஷத்துல இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போறதுக்கு முன்னாடி பாஜகவுடைய மாநில தலைவர் அவருடைய லண்டன் பயணம் முடிச்சுட்டு வந்த உடனே பேசுன அந்த ஆடியோ மட்டும் போடுறேன். கருத்து பேசுறோம். இல்ல இதை பேசி இதை கேட்டுட்டோம். மக்கள் 10 பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, நான் சொல்லவே இல்லைங்க. கண்டிப்பா இருக்கு. மக்கள் வெளியே போகணும். அந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள் நீங்க டங்ஸ்டன் எடுக்கணும். அது முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும். கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு. ஏன்னா நம்ம யாரு மேலே டிபெண்ட் ஆகாம இருக்கும். அப்ப இத பேசிட்டு இன்னைக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு திமுக போதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம், எவ்வளவு பெரிய அநியாயம். கொஞ்சம் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு அவல நிலை என்னன்னா, ஒரு கட்சி தலைவர்கள் இன்னைக்கு ஒன்று பேசுறது நாளைக்கு ஒன்று பேசுறது, அதை பற்றி கருத்து கேட்டால் அதுக்கு ஆதாரம் கேட்டால் மாற்றி பேசுறது, திரும்ப எதிர்கட்சி ஆட்களையே அதுக்கு காரணம்னு சொல்றது ரொம்ப ஒரு வாடிக்கையாக போய்கிட்டு இருக்கு. அண்ணாமலையும் விதிவிலக்கில் நான் ஆதாரத்தை காட்டினேன். அப்போ டங்ஸ்டனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்த பாஜகவுடைய மாநில தலைவர் இன்னைக்கு பல்ட்டி அடிச்சு திமுக மேல ஒரு பழிய போறாருன்னா இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். ஒரே ஒரு கேள்வி, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கடந்த இந்த மோடி அரசினுடைய இந்த ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, கடந்த ஆட்சி காலத்திலிருந்தும் அல்லது மத்திய அரசு எந்த ஆட்சி காலத்திலும் மத்திய அரசால் ஒரு திட்டம் மாநிலத்தில் செயல்படுத்தப்படுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அரசோ மக்களோ கடுமையான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்கிற போது அந்த திட்டம் திரும்ப பெறப்படுவது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியும் பல நிகழ்வுகள்ல நடந்திருக்கு. வளர்ச்சியின் அடிப்படை, ஏதாவது ஒரு வளர்ச்சி வரணும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் எதிர்ப்பு அப்படின்னு சொன்னா எப்படி, அப்படி எதிர்த்தால் எப்படி வளர்ச்சி சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு கருத்துருவின் அடிப்படையில் பேசப்பட்டதா அதை பார்க்க கூடாது. அந்த கருத்து அடிப்படையில் அப்படியே நிக்கணும். ஆமா, வளர்ச்சிக்காக டங்ஸ்டன் அத்திராபட்டியில தோண்டி தான் எடுக்கணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் அண்ணாமலை நின்றுனார்னா அவர் பேச்சில் ஒரு நியாயத்தை புரிஞ்சுக்கலாம். ஆனா அன்னைக்கு வேணும் ஒன்றிய அரசு ஒரு நிலைப்பாடு எடுத்துச்சுன்னா ஆமா அன்னைக்கு டங்ஸ்டன் வர்றது நாட்டுக்கு நல்லது, நாட்டுடைய வளர்ச்சிக்கு நல்லதுன்றது. இன்னைக்கு டங்ஸ்டன் மக்களுடைய எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி இது நமக்கான வெற்றி, ஜனநாயகத்தை நம்பக்கூடிய மக்களுக்கான வெற்றி, ஜனநாயகத்துக்கான வெற்றி, கூட்டாட்சி மாநில சுயாட்சிக்கான வெற்றி. அது மட்டும் இல்லாம மக்கள் தான் ஜனநாயகத்துடைய மகேசன்கள் அப்படின்ற அடிப்படையில் தொடர்ந்து அவர்கள் போராட்டம் நடத்தி எதுக்கும் பணியாத ஒன்றிய பாஜக அரசை பணிய வச்சிருக்கிறாங்க. அதனால இது முழு வெற்றியும் மக்களுக்கானது. அதற்காக அவர்களுக்கு ஆதரவாக துணை நின்ற திமுகவுக்கும் இந்த வெற்றியில பங்கு இருக்கு அப்படின்ற அடிப்படையில தான் இது நம்ம அணுகிறோம். ஏன்னா இந்த விவகாரத்துல தொடர்ந்து ஒரு பொய்யையும் அவதூறையும் எல்லாரும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நாங்க துணை போனோம் அப்படின்னு. இது மாநில அரசு கிட்ட இருந்த உரிமை. 2021 புவியியல் துறை கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு இங்க எங்கெல்லாம் டங்ஸ்டன் இருக்கு இதை நீங்க எடுக்கலாம் அப்படின்னு எங்க கிட்ட சொல்லும் போதும் நாங்க இந்த டங்ஸ்டன் எடுக்கிறதுனால இருக்கக்கூடிய பல்லுயிர் தளங்கள், அங்க இருக்கக்கூடிய நீர்வளங்கள் இதுக்கெல்லாம் ஆபத்து வரும் அப்படின்றதுனால 2 வருஷம் எங்க கிட்ட அதிகாரம் இருந்தும் நாங்கள் டங்ஸ்டன் எடுக்கவில்லை. அப்ப அப்படிப்பட்ட வளர்ச்சி ஒரு பல்லுயிர் தளத்தையும் அதெல்லாம் அழிச்சிட்டு வரக்கூடிய வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வேணாம் அப்படின்றதுனால அதை நான் கிடப்புல போட்டுட்டோம். அது பெரிய ஒரு விஷயமா எதிர்க்கட்சிகளுடைய கேள்வி அந்த 2 ஆண்டுகள் கூட இல்ல, மிக குறிப்பா 9 மாதங்களுக்கு இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு ஏலம் விடப்பட்ட பிறகு இடைப்பட்ட 9 மாத காலம் அந்த டைம்லைன் நான் சொல்றேன் வாங்க. அதுக்கப்புறம் 23ல மாநில அரசு ஆக்ஷனுக்கு விடலாம், ஏலத்துக்கு விடலான்ற உரிமையை ஒன்றிய அரசு கிட்ட போகும்போது அதிமுக அதுக்கு ஆதரவாக போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப ஆகஸ்ட் 2023 இது சட்டமாகும் போது டிசம்பர் 3, 2023 ரொம்ப தெளிவாக எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்ற அடிப்படையில் கடிதத்தை எழுதிடுறாரு. அதுக்கப்புறம் 3 நாள்ல, இதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்களுக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கின்றோம், ஆனா 3 நாள்ல பதில் கடிதம் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய
சைட்டை பத்தி எங்களுக்கு தகவல் கொடுங்கன்றப்ப அந்த சைட்டை பற்றின தகவல் கொடுக்கும்போது அங்க பல்லுயிர் தளம் இருக்கிறது அப்படின்றத தெளிவுபடுத்திட்டோம். பல்லுயிர் தளம் இருக்குது அப்படின்னாலே அந்த திட்டம் நிறைவேற்றப்படாது அப்படின்றத அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மாநில அரசு அந்த கடிதத்தில் எழுதுது. ஏன்னா பல்லுயிர் தளம் எங்க இருக்குதோ அங்க எல்லாம் பயோடைவர்சிட்டி ஆக்ட்ன்ற ஒரு ஆக்ட், ஒரு சட்டம் அமலுக்கு வரும். அங்க நீங்க நினைச்ச மாதிரி ஆக்ஷன் விட முடியாது, அங்க நீங்க நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. சாதாரண பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன சுதந்திரத்தை அனுபவிக்க முடியுமோ அந்த சுதந்திரம் பல்லுயிர் தளங்களில் இந்த பயோடைவர்சிட்டி ஆக்ட் எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுமோ அந்தந்த இடங்களில் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அங்க வந்து அவர்களுடைய நீங்க சொன்ன டைம்லைன்ல அப்படியே பின்னோக்கி போவோம். இது பல்லுயிர் பெருக்க மண்டலமாக அறிவிக்கப்பட்டது முன்னாடியே தான். அறிவிக்கப்பட்ட பிறகாகத்தான் இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தணுங்கிற ஒரு கோரிக்கை மத்திய அரசிடமிருந்து வருகிறது. அப்படின்னா தொடக்க நிலையிலேயே அது எதிர்ப்பதில் என்ன சிக்கல்? அந்த கடிதம் தான் எதிர்ப்புடைய கடிதமாக இருக்குது. அதை தானே சொல்றாரு. ஒரு இடத்துல பல்லுயிர் தளம் இருக்குதா நீ நடைமுறைப்படுத்த முடியாது. இப்போ இங்க ஸ்டூடியோ கூப்பிடுறீங்க, ஸ்டூடியோல தண்ணி ஊத்துதுன்னா இங்க நடத்த முடியாதுன்றதுதான். அதை விட்டுட்டு நீ அதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு திரும்ப ஒன்று சொல்ல வேண்டியதானே. அப்படின்னா கடித பரிமாற்றங்களின் மூலமாக இந்த வார்த்தைகள் எதிர்ப்புடைய அடையாளமாக இருக்குது அப்படின்னு நீர்வளத்துறை அமைச்சர் பதிவு செய்கிறார் கடிதம். அதையும் மீறி இவங்க ஆக்ஷன் விடுறாங்க. ஆக்ஷன் பல நேரங்களில் பல இடங்களில் விடுவார்கள். ஆனா இந்த ஒன்றிய அரசு ஏதோ நம்ம சொன்ன உடனே கேட்கக்கூடிய அரசு மாதிரியும் ஏற்கனவே சட்டமன்ற தீர்மானங்களையே மதிக்காம இந்த வாட்டி சட்டமன்ற தீர்மானம் ஏற்றி அனுப்பிய சில நாட்களில் மறு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தோட தான் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் ஆக்ஷன் விடுறாங்க. இதுல கொண்டு வருவதும் அல்லது கொண்டு வந்த ஒரு திட்டத்தை இப்படி உடனடியா திரும்ப பெறுவதும் என்பதும் சாதாரண விஷயம் இல்ல. இவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுத்து மத்திய அமைச்சரிடம் பேசி நாங்க எடுத்த முயற்சி தான் இது திரும்ப பெறுவதற்கான காரணம் அப்படின்னு பாஜக சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். அப்ப சட்டமன்ற தீர்மானத்துடைய எதிர்ப்பு நீங்க அந்த ஒன்றிய அமைச்சர் சொல்லக்கூடிய கடிதத்துல அப்ப நீங்க இந்த சட்டமன்றத்துடைய ஒட்டுமொத்தமாக அதிமுகவும் இணைந்து 230 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய எதிர்ப்பை விட பாஜகவுடைய தலைவர் கூப்பிட்டு போய் யார் யாரெல்லாம் சந்திக்க வச்சாரோ அதனால வாபஸ் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா இதை விட ஒரு அப்பட்டமான அபத்தமான அரசியல் அதுதான் கேள்விக்குள்ளாகுது. இங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கிளைம் பண்ணிக்கிறது யாரு? அது ஏன் அரசியல்? நாங்க யாருமே கிளைம் வந்து பாஜக அண்ணாமலையோட போனவங்களுக்காக மட்டும் கொடுக்கல. நீங்க கொடுக்கறீங்க. நாங்க சட்டமன்றத்துக்கு மட்டும் இந்த திமுக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு மட்டும் அப்படின்னு எங்க தலைவர் சொல்லலையே. மக்கள் எல்லாருக்குமானது அப்படின்றார். நமக்கான வெற்றின்றார். ஆனா ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்றாரு? அண்ணாமலையோடு வந்த இவர்கள் போராட்டக்காரர்கள், அந்த போராட்டக்காரர்கள் விவசாயிகளே இல்லன்னு அந்த போராட்டத்தில் இருந்தவர்கள் சொந்த காணொலிகள் இருக்கு. நான் இன்னும் ஒண்ணு முடிச்சிருக்கேன். ரொம்ப சுருக்கமா முடிச்சு. இல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எங்களிடம் உரிமையும் அதிகாரமும் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா ஆக்ஷன் விடுறது மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுக்கிறது, ஏலத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய கடிதத்தை கொடுக்கிறது, அந்த மாதிரி 3 விஷயங்கள் காம்போசிட் லெட்டர் கொடுக்கிறது, இது எல்லாமே மாநில அரசு கிட்ட இருக்கு. அதனாலதான் நீ ஆக்ஷனை விட்டா விட்டுக்கோ, அடுத்த கட்டத்துக்கு அதை நடைமுறைப்படுத்தும் போது மாநில அரசு கிட்ட உரிமை இருந்தால் நாங்க என்ன செய்வோம்ன்றதை செஞ்சு காட்டியிருக்கோம். அதனாலதான் மாநில உரிமைகள் ஏன் முக்கியம் அப்படின்றதுக்கு இந்த அட்டிராப்பட்டி விவகாரத்தில் ஒன்றிய அரசை பின்வாங்க வச்சது இல்லையா திமுக அரசாங்கம். அதனாலதான் மாநில உரிமைகள் வேணும் நாங்க கேட்டுட்டு இருக்கோம்.